அதை பாடினா இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்க 2 நிமிஷம் ஆகுமா பாடுறது. அந்த 2 நிமிஷம் நம்ம நேரம் உட்கார்ந்து பாடணும்னா இல்லை, வெட்டெல்லாம் போட்டு வச்சு அந்த இறைவனை மனசுக்குள்ள நினைச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம பாடினா அவருடைய கருணை கிடைக்கும். மனம் மட்டும் அவரை ஒட்டி இருக்கணும். கண்ணொன்று வாங்க கையொன்றை செய்ய இருக்கக்கூடிய முனி அல்ல. மனதில இறைவனை நினைச்சு நீ எந்த இடத்துல இருக்கியோ சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும்தானே, 1/2 நிமிஷம் நீ நினைச்சாவும் அந்த 1/2 நிமிஷமும் அவனுடைய சிந்தனையே மனதிலே அவனை நம்ம மனதுக்குள்ள நிறுத்தி நம்ம பாடுனா அந்த இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும்னு. அப்படி கொடுத்தூடியில இருந்து நேரம் போனா அவினாசி போறார். அவினாசி தெருவுல போறா. அங்க 2 வீடு. ஒரு வீட்டுல எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க, ஒரு வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அழுத வீட்டு போனா நம்மள மாதிரி சிரிச்சுட்டு போகல. அழுத வீட்டுல போய் கேட்டா ஏன் எல்லாரும் அழுதீங்க? அப்ப அவரை சொல்ற என் பையனும் அந்த எழுத்தவங்களோட பையனும் ஒன்னா பிறந்த ஒன்னா வளர்ந்தாங்க. ஒரு நாள் இந்த அவினாசி குளத்துல போய் குடிக்க போனாங்களா, என் பையன் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதல்ல சாப்பிட்டு அவன் இறந்துட்டான். அந்த வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு உபநயனம் பண்ணதாங்க, பூணூல் கல்யாணம். அந்த பூணூல் கல்யாணம் பண்றாங்க. அதனால மேலத்தாளத்தோட சிரிக்காங்க. நம்ம பிள்ளையும் இருந்தா இன்னைக்கு நம்மளும் பூணூல் கல்யாணம் வச்சிருக்கலாமேன்னு நினைச்சு நாங்க அவள்வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா வாங்க எந்த குளம் அப்படின்னு கேட்கிறா. சுந்தர முன்னே போறா. இந்த 2 அம்மாவும் அப்பாவும் பின்னாடி போனாங்க. இந்த குழந்தான்னு அங்க போய் அவினாசி போய் குழந்தை காட்டினா அந்த பிள்ளைகள் புக்கால் விளையாடுது. தண்ணியே இல்லாத குழந்தை காட்டி இதுதான் முதல்ல வந்து என் பிள்ளைய சாப்பிடுன்னு உடனே அந்த இடத்துல போய் நின்று இறைவனை நேற்று பாடுகிறார். தண்ணியே இல்லாத குளத்துல தண்ணி வந்தது, முதலையே இல்லாத இடத்துல முதல்ல வந்தது. 4 வருஷம் கழிஞ்சா பிள்ளை எப்படி வளர்ந்துருக்குமோ அப்படி குழந்தைய அந்த முதல கக்கியது. இப்படிப்பட்ட நிலையில அந்த குழந்தை வந்த குழந்தை ஓடோடி செஞ்ச பெற்றோர் காலை விழுந்து வணங்கியது. உடனே அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுல போய் 3 கல்யாணத்தை இவரையே பண்ணி வைத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான நிலையெல்லாம் செய்து கொடுத்தார். அதன் பிறகு நேராக போனார். அப்படி போனவர் திருவாஞ்சிய களம் வேளாண் உள்ள திருவாஞ்சிய களத்தை போனார். அங்க போய் இறைவா வாழ்ந்த போதும் நான் கைலாயத்துக்கு வந்திருந்தேன், என்னை முன்னிட்டு போறியா அப்படின்னு கேட்கிறார். இறைவர் சொல்கிறார், போதுமா வெறுத்தையா வாழ்க்கைய வரையா அப்படின்னு அவர் மட்டும் ஆவாகனம் செய்யக்கூடிய அந்த ஐராவதத்தை அனுப்பி கொடுக்கிறார். அந்த ஐராவதம் நேரம் வந்த உடனே அவரை என்ன செய்தாரா, இந்த உடலை அங்கேயே போட்டு உயிரை மட்டும் ஐராவதத்துல எடுத்துட்டு போறார். அந்த ஐராவதத்துல சிவபெருமானை தவிர வேற யாரும் ஆவாகனம் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஐராவதம் வந்தது. இது நமக்கு எப்படி தெரியும்னா, சுந்தரர் இந்த பதிகத்தை பாடுறார். 4 பாட்டை பாடிட்டு வானவீதியில போனார். போக போக பாட்டை பாடினார். மீதி பாட்டை கைலாயத்துல போய் நிறைவு செய்தார். ஆனா சிவபெருமான் பார்த்தார், இந்த பாடலெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு வாயு பகவான கொடுத்து இந்த பதிகத்தை பூரா ஆண்ட குளத்துல போட்டுருவான்னு திருவாஞ்சை குளத்துல கொண்டு போட்டார். அந்த பாட்டு தான் தானனை மண் செய்தான் ஆதரித்து தன் பொன்னடியே நானென பாடலோ நாயினே பொருள் படுத்த ஊனுயிர் வேறுதினான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலைனா கைலாயம். அந்த கைலாயத்தில் உத்தமன் இங்கே வந்தால் ஊர் நீரை வேறு செய்தால் அவனுடைய ஐராவதத்தில் என்னை அழைத்து சென்றார். யாரெல்லாம் என்னை அழைக்க வந்தார்கள் தெரியுமா? நம்மளை அழைச்சிட்டு போய் யார் வருவான்னா காலம் வரும். எரும மாட்டுக்கு மேல காலம் வந்து நம்மளை பிடிக்கும். ஆனா சுந்தரரை கூட்டிட்டு போய் யாரெல்லாம் வந்தாராம்? முனிவர்கள், தேவர்கள், தேவகணங்கள், இந்திரன், மான் எல்லாரும் வந்தாங்க. அதையும் அவர் சொல்கிறார். இந்திரன் மாவரவன் எழிலார் மிகு தேவனல்லா
மாலை உத்தமனே. மந்திர மாமுனிவர்னா யாருன்னா அங்கே இருந்து வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய முனிவர். அந்த முனிவர் எப்படிப்பட்டவர்னா சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்காதவர். அந்த மந்திர மாமுனிவர் எழுப்பி நின்று வணங்குகிறார். சீடர்களா இருந்தாங்க, நீங்க சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்ப யாரை வணங்குகிறீர்கள்? அதான் ஐராவத வந்துட்டு சிவபெருமான் தான் இதுல ஆராதனை செய்வார், யாரு போறான்னு தெரியலையே அப்படின்னு முகமுனிய முனிவர் கேட்கிறார். இறைவன் சொல்றாரா, என்னடப்பா பார்க்க ஐராவதத்துல யாருக்கு வாரானா அவன் யாரு பெருமா, நான் உத்தமர் ஊரன் என்றால் கொடுத்தார் வரை உத்தமனே. அவன் ஏன் ஊரன் ஆறுரை இருக்கான் பத்தியா, அவன் என்னுடைய வாரா, இப்ப அவன் நடிச்சாக்கு வாரா அப்படின்னு சொல்றான். அப்போ நமக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு நம்ம சொல்வது முக்கியம் அல்ல, அந்த பெரியவங்களுக்கு நம்ம தெரியுதா அதான் முக்கியம். அதுபோல இறைவனே சொல்றான், அவன் யார் எனக்கு ஆள் உத்தமன், எனக்கு வேண்டிய வாரம் கைலைக்கு வரேன்னா அப்படி போறேன்னு. அப்படிப்பட்ட அற்புதமான இவர் கைலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்த சேரமான் பெருமான் அவருடைய வெள்ளை குதிரையில நமசிவாய மந்திரத்தை சொல்ல வெள்ளை குதிரை பறந்து இவர் முன்னால கைலாயத்துவே நின்று சுந்தரர் சொன்னா, இந்த இடத்துல சேரமான் பெருமான் வந்திருக்கிறார். சேரமான் பெருமான் வந்திருக்காரா, அவரை யார் வர சொன்னாங்க? நான் வர சொல்லல, நான் வாரேன்னு அறிந்த உடனே குதிரையின் காதிலே நமசிவாய மந்திரத்தை சொன்னார். குதிரை வேகமாக பறந்து வந்தது. அப்படியா, சரி வர சொன்னார். முப்படி கோவை என்ற நூலை கைலாயத்துல போய் நமக்கு கொடுத்தார் சேரமான் பெருமான். அது 11வது திருமுறையில. இப்படிப்பட்ட இவர்கள் இருவரும் அங்கே சென்று கொண்டிருக்க காட்டியை ஔவையார் பார்க்கிறார். ஔவையார் விநாயக பெருமானுக்கு வேகமாக பூரியை செய்ய விநாயக பெருமான் கேட்டார், ஔவையே இன்னைக்கு என்ன இவ்வளவு ஸ்பீடா பூஜை பண்ற அப்படின்னு கேட்கும்போது, பாரு சுந்தரர் சேரமான் பெருமானும் கைலாயத்துக்கு போறாரே, நானும் கைலாயத்துக்கு போடுறேன், அடாதானே மெதுவா பூஜை பண்ணு, நான் உன்னைய கொண்டுவே விட்டுறேன் அப்படின்னு சொல்றார். உடனே இந்த அம்மா அந்த நேரத்தில் பாடி கொடுத்ததுதான் திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பெரிய யானை விநாயகர். அந்த விநாயகருக்கு பாடி அகவர் பாடினார். சீத கலவ செந்தாமரைப்போம் பாத சிறப்பு கலையிசை பாட பொன்னரை ஞானம் ஓங்குகிற ஆடையும் வண்ண மறிஞர் நடந்தளவிருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் அகவல். அந்த அகவல்ல எப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து கூறி ஔவையார் பூஜை செய்ய விநாயக பெருமான் அந்த பெரிய யானை விநாயகர் தன்னுடைய துணிக்கரத்தை நீட்டி அந்த ஔவையை தூக்கி கைலாயத்திலே கொண்டு வைக்கிறார். அப்படி சுந்தரருடைய நன்னாளிலே கையிலே பிறந்து கையிலே வளர்ந்து இறைவனால் உலகத்துக்கு அனுப்பப்பட்டு 16 வயதில் ஆட்கொள்ளப்பட்டு 18 வயது வரையிலும் வாழ்ந்தார். 2 வருட காலத்திலே 7ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நமக்கு நூலை கொடுத்தார். அநேக அற்புதங்களை செய்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னா 6 மணி நேரம் 5 மணி நேரம். இன்னைக்கு நம்ம 10 மணில இருந்து இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் நம்ம சிந்திச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை வரலாறு ஒரு நாள் பூராவும் இயங்கி இருக்கிறது. ஆனா நம்ம ஒரு கடல்ல போய் ஒரு நக்கி குடிச்சா எவ்வளவு தண்ணிய குடிக்குமோ அதுபோல அந்த பறந்து விரிந்த சுந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு துளியை நாமும் வருகிறோம். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில பல பதிகங்கள் இருந்தாலும் ஒரு 5-6 பதிகங்கள் எப்படி கிடைத்தது, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர் எங்கே வாழ்ந்தார், கையிலே அவர் யார், அவருடைய உருவம் எப்படி வந்தது, இறைவன் எப்படி ஆட்கொண்டார் என்று கையிலே இருந்தவரை கையிலே கொண்டு சேர்த்த அந்த பெருமையை நம்முடைய திருக்கோயில் நிர்வாகத்தார், ஆலய பணியாளர்கள், உபயோகித்த அக்கா அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாவற்றுக்கு மேலாக இதுவரையிலும் பொறுமை காத்த உங்கள் ஒவ்வொருடைய பொன்னார் திருவடிகளை நன்றியோடு தொட்டு வணங்கி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன்.
வேள்வி மல்ல மேன்மைகள் செய்வதீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வதீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்ட வெண்ணை பைபாமே மேகண்டான் சன்னதிக்கார் விஞ்ஞான பாதுகாயி குயிலாறு மணில் திருவாவடுதுறை வாழ்குரு நம சிவாய தேவ கைலாதி மறுபடியும் திருமரபடியிலுடே தலை சமாந்தோ முத்தை தருவத்தை திருநகையத்தை கரைசத்தை தரவன முத்தை பருவத்தில் குருவரவன போதோ முத்த பரவ சுருதிய முற்பட்டதக பெற்றிருவர்கள் முப்பத்து மூவர்க தமரமணி வேட பத்து தனிரத்த கடையடுபட்டை கிரிவத்தை பொழுதொருபட்ட பவர்பட்ட திகிரியில் இரவாக பத்தங்கரத்தை கடவிய பச்சை புயமை தருபொருள் பச்ச தொடரட்டை தருளொரு நாடே தித்தித்தையவந்த பரிவரனின் தம்மத வைத்து பைரவி திங்கட்கன் அடிக்க கடவுள் கணிதாட தொங்கு பரியற்ற பைரவ தொங்கு தொகுதொங்கு தொகுதுகை சித்திரவரே திருவிடவன போத கொண்டு பரவட்ட கணவிசை கொண்டு பரமுடியன முதுகோகை கொட்பட்டரன் மன்றம் நிறைவேற்றி பணியிட்டு உலகரே புத்திர படமுத்து புத்திர பெருமா